வெல்கம் பேக் டு கேஜிஎஃப் மீடியா யூடியூப் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களை மேலும் ஊக்கப்படுத்த கேஜிஎஃப் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி தாயகியே, காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாயகியே. ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் டெம்பிள் ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர்ட் பாடி, ரிஜிஸ்டர் நம்பர் பங்கார்பேட் 04-00195/24/25 காவிரி நகர், பெமல் நகர், கேஜிஎஃப். நாங்கள் தான் இந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கமிட்டி சார்பாக இங்கே மீடியா கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாமே ஒவ்வொருவரும் உட்காந்து பிரசிடென்ட் முதற்கொண்டு ட்ரெஷரர் வரைக்கும் இன்னைக்கு மீடியாவுக்கு நாங்கள் கோவில் பற்றி நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறோம். முதலாவதாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கமிட்டி ட்ரஸ்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி ரமேஷ் சிங் அவர்களை பேச இருக்கின்றனர். ಮುತ್ತುಮಾರಿಯಮ್ಮನ ದೇವಸ್ಥಾನದ ಟ್ರಸ್ಟಿಗಳು ಇಲ್ಲಿ ಸೇರಿಬಿಟ್ಟು ನಾವು ಅದರ ಜಾತ್ರೆ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ನಮ್ಮ ಕಮಿಟಿ ಮೆಂಬರ್ಸು ಆಫೀಸ್ಗಳು ಎಲ್ಲ ಸೇರಿದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಪ್ರೆಸಿಡೆಂಟು ನಮ್ಮ ಮೈಲೂಲ್ ಅವರು, ಮತ್ತು ವೈಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟು ಮುನರತ್ನಮ್ಮ ಅವರು, ಶೇಖರ್ ಅವರು ವೈಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟು, ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ನಮ್ಮ ದೇವರಾಜ್ ಅವರು, ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಸೆಕ್ರೆಟರಿ ನಾನೇ ಇದ್ದೀನಿ ರಮೇಶ್ ಸಿಂಗ್, ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಇನ್ನೊಬ್ಬರು ದೇವೇಂದ್ರನ್ ಇದ್ದಾರೆ, ಆರ್ಗನೈಸ್ ಸೆಕ್ರೆಟರಿ ನೀಲೇಶ್ ಕುಮಾರ್ ಇದ್ದಾರೆ, ಮತ್ತು ಟ್ರೆಜರರು ಅಶೋಕನ್. ಇವರು 5 ಜನ ಸೇರಿಬಿಟ್ಟು ನಾವು ಈ ದಿನ ನಮ್ಮ ರಿಪೋರ್ಟರ್ಗೆ ನಮ್ಮ ದೇವಸ್ಥಾನದ ಬಗ್ಗೆ ಏನೇ ವಿಷಯಗಳು ಎಲ್ಲ ತಿಳಿಸ್ಲಿಕ್ಕೆ ನಾವಿಲ್ಲಿ ಸೇರಿದ್ದೀವಿ. ಇದನ್ನ ನಮ್ಮ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆದ ಮೈಲೂಲ್ ಅವರು ನೆಕ್ಸ್ಟ್ ತಿಳಿಸ್ತಾರೆ. ಎಲ್ಲ சுமார் 17 வருட ஆண்டு காலமா நாங்கள் இந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வருடமும் 18வது வருடம் நாங்கள் செய்யலான்னு முடிவு பண்ணி கமிட்டியெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு 18வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் 1, 2, 3 என்ற தேதியில இந்த திருவிழாவை ஊர் ஒத்துழைப்போட ஜனங்களோடு சேர்ந்து சிறப்பா நடத்தணும்னு ஒரு முடிவு பண்ண இருக்கும்போது இந்த திருவிழா கொஞ்சம் தடைப்பட்டிருக்குது. இந்த திருவிழா எல்லோருடைய ஒத்துழைப்பில் தான் நாங்கள் திருவிழா பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். சில இது நாங்கள் பண்ண முடியாத காரணத்தினால இது கொஞ்சம் தடைப்பட்டு இருக்குது. அதுதான் எங்களுடைய ஹிஸ்டரி, இந்த கோயிலுடைய ஹிஸ்டரி ஜெனரல் செக்ரட்டரி சுமார் பிகினிங்ல இருந்து கோயில் எப்படி ஆரம்பமாச்சு இது வரைக்கும் 2025 வரைக்கும், 2002ல இருந்து 2025 வரைக்கும் இந்த கோயில் எப்படி வந்துச்சு, எப்படி உருவானது திரு தேவராஜ் அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரி இப்ப மீடியாவுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்குரிய காவிரி நகர் அனைவருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் கமிட்டி ட்ரஸ்ட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த முத்துமாரியம்மன் கோவிலானது 2003ல ஆரம்பிக்கப்பட்டது. அதை பெரியவர் திரு அர்ஜுனன் அவர்கள் கோயில் கட்டுவதற்காக முயற்சி செய்தார். அவர் கூட நம்ம பெரியவர் இச்சமுத்து, பாஸ்கர், கண்ணையன், குமார், ராமசாமி மற்றும் சேகர், செல்வகுமார், இன்னும் காவிரி நகர் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து
இந்த கோயிலை கட்டும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு மண்டல் பஞ்சாயத்துக்கு செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அப்போ 2003 லெட்டர் கொடுக்க சொல்ல அர்ஜுனன் என்பவர் இந்த லெட்டர் கொடுத்துருக்கிறார். வீடியோ இவர் தான் ஃபவுண்டர். அதான பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா சூளம் நடணும், அதுக்கு பர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு திருப்பி பொசிஷன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பியும் காவேரி நகரில் சின்னக்கோட்டை பஞ்சாயத்துக்கு ஒரு பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தோம் கேட்டு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்மேஷன் பண்ணி சூளம் நட்டோம். கமிட்டி மெம்பர்ஸா ஃபவுண்டர் அர்ஜுனன், பிரசிடென்ட் சேகர், வைஸ் பிரசிடென்ட் தேவராஜ், ஜெனரல் செக்ரட்டரி ராமசாமி, ஜாயின்ட் செக்ரட்டரி MS குமார், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அசோகன், ட்ரெஸரியர் S குமார், இவங்க மூலியமா அந்த டைம்ல நம்ம வந்து கம்ப்ளீட் கொடுத்தோம். அது கொடுத்த பிறகு நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கிடைச்சது. பர்மிஷன் கிடைச்ச பிறகு நாங்கள் வந்து சூளம் நட்டோம். மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து சூளம் நட்டோம். சூளம் நட்ட பிறகு கொஞ்ச நாள்ல நம்ம வந்து பொசிஷன் சர்டிஃபிகேட் மண்டல் பஞ்சாயத்துல வாங்கணும். பொசிஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கோயில் மூலஸ்தானம் கட்டின பிறகு ஒரு வருஷம் கழிச்சு ஃப்ரண்ட்ல வந்து இடம் நம்மளுக்கு பத்தாததுனால மீண்டும் வந்து பஞ்சாயத்துல இடம் கேட்டோம். அப்போ வந்து யசோதம்மா வைஸ் பிரசிடென்ட், காவேரி நகர் சேர்ந்தவர் வைஸ் பிரசிடென்டா இருந்தாரு. அவர் கூட மெம்பர் வந்து கீதா மெம்பரா இருந்தாங்க. அந்த சமயத்துல வந்து சின்னசாமி அவரு சின்னக்கோட்டை மெம்பரா இருந்தாரு. பிறகு காவேரி நகர் மெம்பரா இருந்தாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொசிஷன் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா எல்லாம் வந்து கோயிலை ஸ்டடி பண்ணி கட்டணும். கட்டின பிறகு அந்த சந்தர்ப்பத்துல ஷீட்டு மேல ஷீட் போட்டு இருந்தோம். ஷீட் போட்டுட்டு அந்த கோயில ஷீட் போட்டுட்டு அது மேல மோல்டு போடணும்ட்டு நாங்கெல்லாம் பிளான் பண்ணி கமிட்டிக்காரங்க ஷீட்டை எடுத்துட்டோம். ஷீட்டை எடுத்துட்டு மோல்டு போடுறோம். ஷீட்டை எடுத்துட்டு மோல்டு போடுறோம். இதெல்லாம் யார் செய்ததுனாக்கா கோயில் கமிட்டிக்கார் சேர்ந்து இந்த ஊரோட சேர்ந்து பிளஸ் கீதான்ற ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க இப்ப வந்து விஜயநகர்ல போயிட்டு இருக்காங்க. என் கூட வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க கூட இதெல்லாம் முன்னின்று நடத்தினாங்க. அதுக்கும் மேல வந்து கோயில் ஓபன் பண்ணோம். கும்பாபிஷேகம் செய்யணும். போட்டோம் கமிட்டி மெம்பர்ஸ் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஓபன் பண்ணோம். இவ்வளவு நாளா இது வந்து 17 வருஷமா நாங்க சீரும் சிறப்போடு யாரும் வந்து தவறு சொல்ல முடியாது. அந்த அளவுல நாங்க வந்து கமிட்டி சார்பில் எங்க பிரசிடென்ட்டும் இந்த ஊருக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையான மனிதர், வைஸ் பிரசிடென்ட்டும் அதே மாதிரி ஒரு மரியாதை உள்ள ஒரு மனிதர், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, இன்னும் கமிட்டி மெம்பர்ஸுங்கெல்லாம் வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்துங்க. நல்ல மாதிரி ஒரு மனிதர்கள். எங்களை நம்பி 17 வருஷமா எல்லாமே எல்லா உதவியும் அந்த ஊருக்கார் செய்திருக்கிறாங்க. நாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு பிரச்சனையும் கோயில் கமிட்டி சார்பில் வரல. நாங்க வந்து கோயில் வந்து கொரோனா டைம்ல கூட நாங்க வந்து சேர்ந்திருக்கிறோம். திருவிழா நடத்திருக்கிறோம். எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாத கொரோனா கூட ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இதுல வந்து 17 வருஷம் நோட்டீஸ் இருக்குது. இதுக்கு யார் டொனேஷன் பண்ணாங்க, எப்பப்ப என்னென்ன கொடுத்தாங்க, கோயில் கட்ட சமயத்துல பவுண்டேஷன் யார் போட்டாங்க, அர்ஜுனன் ஜெகதம்பால் 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, ராமசாமி 5,000 கொடுத்துருக்காரு, தேவராஜ் 5,000 கொடுத்துக்கிறாரு, சேகர் 5,000 கொடுத்துக்கிறாரு, S குமார் 5,000 கொடுத்துக்கிறாரு, அசோகன் 5,000 கொடுத்துக்கிறாரு.
MS குமார் 5000 கொடுத்துக்கிறாரு, S குமார் 5000 கொடுத்துக்கிறாரு. அந்த டைம்ல வந்துட்டு நம்ம KJP MLA பக்தவச்சலம் சித்ரா அவங்க கூட வந்து நம்மளுக்கு வந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு அவர் கான்ஸ்டியூட் இல்லைன்னா கூட நம்ம கிட்ட ஒரு 5000 கொடுத்து நீங்க மெம்மாலும் அந்த கோயிலை புதுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட 5000 ரூபாய் கொடுத்து உதவி பண்ணிருக்கிறாரு. அவரு கூட இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க வந்து நினைவுபடுத்துறோம். அதுக்கு மேல சின்ன சின்ன பிரச்சனைங்க இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த கோயில் நோட்டீஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது, 7 வருஷம் நோட்டீஸ் எங்ககிட்ட இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து பர்மிஷன், லைட்டிங் பர்மிஷனுக்கு போஸ்ட் போட்டோம், 2 போஸ்ட் போட்டுக்கிறோம். எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கேபி கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த 2 போஸ்ட் போடுறதுக்கும் நாங்கள் வந்து மண்டல் பஞ்சாயத்தில் பர்மிஷன் வாங்கிக்கிறோம். இதுவும் எங்ககிட்ட இருக்குது, எங்கள் பேர் மேலே இருக்குது. கோயில் கமிட்டி பேர் மேலே கோயில் காம்பவுண்ட் கிட்ட நாங்கள் 2 எலக்ட்ரிக் போர்டில் எங்கள் சொந்த தொட்டில் போட்டிருக்கிறோம், சேர்ந்துருக்குறோம். இன்னி வரலாம் அந்த கோயிலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் சொந்தமாக எல்லாமே பெம்எல்க்கு எம்ப்ளாயிஸ்க்கு தான் சேர்ந்து அதெல்லாம் நாங்கள் புதுப்பிச்சு நல்ல மாதிரியா கோயில் நடந்துட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு கமிட்டி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். நாங்கள் 30 காப்பி இருக்குது. இந்த லெவல் வரலாம் நாங்க A to Z வரலாம் 17 வருஷமா கோயிலுக்கு கஷ்டப்பட்டு எல்லாமே நல்லது செய்திருக்கிறோம். இந்த சென்ட்ரல்ல வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில பேரால் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்குது. அது வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட்டும் சொல்லுவாங்க, அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் கொஞ்சம் எடுத்துக்குவோம். கண்டிப்பாக எடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன இருக்குதோ நாங்கள் கேட்டாக்கா ஃபர்ஸ்ட். இந்த கோயிலில் வந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் வந்து நாங்கள் ஊர் ஜனத்தோடு சேர்ந்து எங்களுக்கு பெரு ஆதரவு கொடுத்து 17 வருஷமாக திருவிழா நடத்தின்னு வந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 18வது வருஷம் திருவிழா நடத்தும் போது கொஞ்சம் சில பிரச்சனை வந்தது. அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த திருவிழா நடத்துறதுக்கு முயற்சி கமிட்டி, இந்த ட்ரஸ்ட் கமிட்டி மீட்டிங் போட்டு கோயில் ஜனத்துக்கு தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துன்னு வரும்போது கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. அதனால் அது அப்படியே தடைப்பட்டு இருக்குது இப்போ. அதனால தான் இந்த மீடியா வந்து நாங்கள் ரிப்போர்ட் பண்ணது ஒன்றும் ஜெனரல் செக்ரட்டரி உங்ககிட்ட எடுத்து சொன்னார் மீடியாவுக்கு. அடுத்தபடியாக இந்த கோயில் விஷயத்தில் VP2 முன்னோத்தனம் அவர்கள் அவருக்கு கொஞ்சம் கோயில் பற்றி எடுத்து சொன்னார். சார் வணக்கம். நீங்கள் வந்து எங்ககிட்ட இந்த மாலை நேரத்தில் எங்ககிட்ட வந்து நீங்கள் அனுசரித்து சில கேள்விகளை கேட்கறதுக்கு வந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ இருக்கிற ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் BML தொழிற்சாலையில் பணி புரிஞ்சு எல்லாம் பணி புரிஞ்சு 60 வயசுக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டு வெளியே வந்து அனுபவம் உள்ள சாலைகள்லாம். அந்த அடிப்படையில் பெரியவங்க ஊரில் இருக்கிறாங்க. மறைந்த பெரிய பாஸ்கர், செல்வகுமார், ராமசாமி இவங்கெல்லாம் கோயில் நடத்தி ஒரு சிவபெருமான் கோயில் ஒன்று இருக்குது. மதியத்தில் நம்மளுக்கு ஊரில் கோயில் ஒன்று வேணுன்றதுக்காக அம்மன் கோயில் ஒன்று கேள்வி அந்த அப்போ இருந்து செக்ரட்டரிட்ட பார்த்து மெம்பர்கிட்ட சின்னசாமி, சுந்தரம்மா இவங்கெல்லாம் சார்பாக சேர்ந்து ஒரு இடம் வாங்கி அந்த கோயில் உருவாக்குறதுக்காக இந்த ஊர் ஜனம் ரொம்ப பாடுபட்டு செய்திருக்கிறாங்க. நல்ல நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக நடத்திட்டு வந்தோம். காப்பு கட்டுதல், திருவிழா நிகழ்ச்சி, கேவி பர்மிஷனு, போலீஸ் பர்மிஷனு, ஊரில் ஒரு சண்டை சாடி எதுவுமே இல்லாமல் திருவிழா நடக்கிறதுக்கு பெரிதும் பாடுபடணும். ஊர் நல்லா இருக்கணும், ஜனங்க நல்லா இருக்கணும், எல்லாருக்குன்ற நல்ல எண்ணத்தில் தான் நம்ம வந்து இந்த இடத்துல உட்காந்து இந்த ப்ரெஸ் மீட் இங்கே பேசிருக்கிறோம். இது வந்து நீங்கள் ஏதாவது சில நீங்கள் தேவைப்பட்ட கேள்விகள் கேட்டீங்கன்னாக்கா அந்த கேள்விக்கு எங்களால் பதில் நாங்கள் சொல்றோம். கோயில் இது வந்து முத்துமாரியம்மன் கோயில் தானேங்க? இது காளி, இதுல காளி கோயில்ன்றாங்க எங்களுக்கு. அது நான் கூட கேள்விப்படலாங்க. இதனுடைய நேம் ஃப்ரம் பிகினிங் 2002ல இருந்து 2020 வரைக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆலயம். இதுதான் நாங்க போர்டுல கூட போட்டுக்கிறோம். அது அந்த கோயில் எல்லாம் எங்களுக்கு காளியம்மன் கோயில் எல்லாம் எனக்கு தெரியலங்க.
நாங்க இது வரைக்கும் கமிட்டியில இருக்கிறோம், அதெல்லாம் இல்லை. ஸ்ரீ முத்துமாரியம்மன் டெம்பிள் தான் இருக்கிறது. காவிரி நகர் கேஜம் இதுதான் இருக்கும். எந்த லெட்டர்படி இடத்தெல்லாம் அதுதான் இருக்கும். மாற்று கருத்தே இல்லை. இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் டுடே அதே நேம்ல தான் கோயில் இருக்கு. நான் பார்த்தேங்க இன்னொரு நியூஸ் யாரும் எடுத்துக்கிறாங்க. அதுல வேற யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இது காளி கோயில், இது மாரியம்மன் கோயில் இல்லைன்னு. அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு கேட்டோம். இல்ல சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாம அதை ஆரம்பிச்சுக்கிற நேரத்துல இருந்து இது வரைக்கும் ஸ்ரீ முத்து மாரியம்மன் தான் வந்து இருக்காங்க. எல்லாம் அதை வச்சுதான் கும்பிட்டு இருக்காங்களே கண்டி. இப்ப நேத்து வந்தவங்க புதுசா வந்து சொன்னா இந்த காலி ஆயிடுச்சு, நாளைக்கு மாறி இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுனாக்கா இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏன்னா காவேரி நகர் ஆகட்டும், கோட்டஸ்லி ஆகட்டும் இருக்கிறவங்க எல்லாம் இது வரைக்கும் ஸ்ரீ ಮುತ್ತುಮಾರಿಯಮ್ಮನ್ தான் எல்லாம் கும்பிட்டு போறாங்க. ದೇವಸ್ಥಾನ ಇದೆ, ಮುತ್ತುಮಾರಿಯಮ್ಮನ್ ದೇವಸ್ಥಾನ ಇದೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು, ಮಾಡ್ಬೇಕು, ನೋಡ್ಬೇಕು ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವ್ರು ಸುಮ್ನೆ ನೆನ್ನೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದು ಆಯ್ತು ಖಾಲಿ, ಇವತ್ತು ಖಾಲಿ ಅಂತಾರೆ, ನಾಳೆ ಬೇರೆ ಏನಾದ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾಳೆ ಮೀನಾಕ್ಷಿ ಅಂತಾರೆ. ಇದೆಲ್ಲ ಆಗೋದಿಲ್ಲ. ಇಷ್ಟು ವರ್ಷ ನಮ್ಮ ಹತ್ರ ಎಲ್ಲ ಕಾಪೀಸ್ ಎಲ್ಲ ಇದೆ. ಇಷ್ಟು ವರ್ಷ ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಶ್ರೀ ಮುತ್ತುಮಾರಿಯಮ್ಮನ್ ಡೊನೇಷನ್ ಹೋಗೋಣ, ಶ್ರೀ ಮುತ್ತುಮಾರಿಯಮ್ಮನ್ ನಮ್ದು ಇದು ಕಲೆಕ್ಷನ್ ಬುಕ್ ಶ್ರೀ ಮುತ್ತುಮಾರಿಯಮ್ಮನ್. ಇವಾಗ ಹೆಂಗ್ ಮಾಡ್ಬಿಡ್ತೀವಿ, ಅದು ಖಾಲಿ ಬಂದ್ಬಿಡ್ತು. ಹೊಸದಾಗಿ ಖಾಲಿಗೆ ಏನಾದ್ರು ಟೆಂಪಲ್ ಮಾಡಿ ಏನಾದ್ರು ಇದು ಮಾಡಿದಾರ, ತೆಗೆದಿದ್ದಾರ ಯಾರಾದ್ರೂ ಖಾಲಿಗೆ? ಯಾವ್ದು ಇಲ್ಲ. ಸುಮ್ನೆ ನಾನೇ ನೀನೇ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಆಗುದಿಲ್ಲ. ಅದೆಲ್ಲ ಇಷ್ಟು ವರ್ಷ ಏನು ನಡೀತಾ ಇದೆ ಆ ತರ ನಡೀಬೇಕು. ಅದೇ ತಾವು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳ್ಕೊಡ್ಬೋದು, ಅಷ್ಟು ಬೇರೆ ಏನಿಲ್ಲ. போன வருடம் திருவிழா நடக்கும்போது கலெக்ஷனுக்கு எல்லாம் போயிட்டு இருந்தோம். போயிட்டு வரும்போது சரி சிலர் கேட்டாங்க, தாய் குழந்தைகள் கேட்டாச்சு. சரி நீங்க பாட்டுக்கு இது போயின்னு இருக்கீங்க, கலெக்ஷன் இதெல்லாம் சாவி என்கிட்ட கொடுங்க, நான் ரெடி பண்றோம், அது இது கிளீன் பண்ணிருப்போம், பொம்பளைங்க நாங்கள் எல்லாம் செஞ்சுன்னு இருக்கோம். செஞ்சுட்டு எல்லாம் நீங்க எல்லாம் கும்பெல்லாம் முடிச்சுட்டு பிறகு நான் உங்ககிட்ட சாவி கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. அது கமிட்டி மெம்பருங்க எல்லாம் ஒத்துக்கணும் சரின்னு சொல்லி சாவி கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஊர் மக்கள், காவிரி நகர் மக்கள், பெரியவங்க, கமிட்டி மெம்பர்ஸு ப்ளஸ் காவிரி நகர் மெம்பர் இவங்களெல்லாம் வச்சுன்னு தான் சாவி கொடுத்தோம். சரின்னு கொடுத்துட்டு பிறகு கும்பல் நடந்துச்சு. கும்பல் நடந்த பிறகு நம்ம சாவி கேட்டாச்சு, கமிட்டிங்க எல்லாம் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க பேர் சொல்ல நான் விரும்பல. 2-3 பேர் வாக்குவாதம் பேசினாங்க. வாக்குவாதம் பேசுறது சரின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். அதை போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. ரிப்போர்ட் கொடுத்துட்டு அசோகன் பேர் மேல என் மேல ட்ரெஷரர் அசோகன் பேர் மேல ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன போலீஸ் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு நாங்கள் அதெல்லாம் பேசணும். அதுக்கு போலீஸ் அவர் சொல்லிட்டார், இன்ஸ்பெக்டர், சரி நீங்க இதுல இருந்து பஞ்சாயத்துல இருந்து உங்களுடைய லெட்டர் அது இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, என்ன இருக்குது உங்க டாக்குமெண்ட், யார் பேருமா இருக்குது, என்ன இருக்குது, எப்போ ரிஜிஸ்டர் ஆச்சு, என்ன ஏதுட்டு கேட்டாச்சு. நாங்கள் கோவில் மெம்பருங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி, வீடியோ கிட்ட லெட்டர் வாங்கி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து சப்மிட் பண்ணோம். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, அப்பயும் கொடுக்கல. அவங்க இல்லை நாங்க தான் நடத்துவோம். திருவிழானாக்கா எல்லாம் நடத்த வேண்டியதுதான். அதுக்காக நான் தான் நடத்துவேன், நீ தான் நடத்தணும்னு இல்லை. இது கமிட்டி. எதுனாலும் கமிட்டி எல்லாம் சேர்ந்து ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 17 வருஷம் நடத்தாச்சு, இது 12வது வருஷம் நடத்துறோம். இது வரைக்கும் இந்த திருவிழால யாரும் எந்த கோயில் கமிட்டிக்கு ஆகட்டும், ஊர் ஜனங்களாகட்டும், கோயில் கமிட்டி இதை பத்தி தப்பா பேசுறது கிடையாது. நல்லபடியா எல்லாம் ஒவ்வொன்றும் நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், ஊர் மக்கள் எல்லாருக்குமே. அந்த மாதிரி நடந்துருக்கும் போது இந்த மாதிரி நடுவில் திடீர்னு தோண்டிட்டு நான் தான் செய்வேன், நீ தான் பண்ணுவேன், அந்த எதிர்ப்பு நம்மளுக்கு தேவையில்லாது. நம்ம எல்லாம் ஒண்ணுதான். கோவில் கமிட்டின்னா எல்லாம் ஒண்ணுதான். ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் செய்யணும்னு தான் கமிட்டியை கண்டு, எங்களுக்காக தனி உனக்காக தனின்ட்டு உன் இஷ்டத்துக்கு நீ நடக்கிறது என் இஷ்டத்துக்கு எனக்கு கிடையாது. அதுக்கு தான் ட்ரஸ்ட் பண்ணி இருக்கிறது. ட்ரஸ்ட் எது ஒன்றாலும் கோவில் எது ஒன்று நடக்குனாலும் ட்ரஸ்ட் நேரத்துக்கு செய்யறோம். நம்ம எல்லாரும் கேட்டு ஒன்னும் ஒத்துழைப்பு செய்யறோம். நம்ம அது வரைக்கும் எல்லாம் எங்களுடைய பர்மிஷன் இருக்கு. அப்புறம் அதிகமா போன பிறகு வீடியோ விட்டு போயிருந்தோம். போயிட்டு பிறகு அப்புறம் கேஸ் அப்ளை பண்ணியாச்சு. கேஸ் அப்ளை பண்ண சர்டிபிகேட் இருக்குது. இது எங்க பக்கமும் ஆயிருக்குது. இது வேணும்னாக்கா பார்க்கலாம். இது வரைக்கும் ஸ்டே ஆர்டர் ஆயிட்டு, ஸ்டே ஆர்டர் வந்திருக்கு. இது வரைக்கும் சொல்லியும் சாவி கொடுக்கல, ஒன்றும் பண்ணல. இந்த மாதிரி அவங்க நடத்தினுக்குறாங்க. இதுக்கு மேல நீங்க எல்லாம் கண்டிச்சு மக்களுக்கு எல்லாம் தெரிவிச்சு என்ன ஏதுன்ட்டு அவங்க திரும்பி கொடுக்குறாங்களா இல்லையா முடிவு பண்ண வேண்டியது.
அடுத்தபடி வைஸ் பிரசிடென்ட் திரு சேகர் அவர்கள் இந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் பற்றி அவர் ஒரு சில வார்த்தை பேசுகிறேன்ட்டு நாங்கள் இருக்கோம். ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் டெம்பிள் கமிட்டி இவங்க உட்காந்துக்கிறவங்கலாம் வந்து கமிட்டிக்காரங்க. இப்போ நாங்கள் வந்து 17 வருஷம் திருவிழா நடத்திட்டோம். இது வந்து 18வது வருஷம். இந்த வருஷம் திருவிழா நடத்தலாம்னாக்கா கொஞ்சம் இதில் பிரச்சனை ஆகிட்டு நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் பண்ணுறோம் லேடிஸ் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால கலெக்ஷன் எதனா போனாக்கா சண்டை போடுறாரு, நீங்கள்லாம் வராதிங்க நாங்கள் நடத்துகிறோம் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் 1, 2, 3 திருவிழா வச்சுருக்கிறோம். கேஸ் எல்லாம் கூட போட்டுருக்குறோம். கேஸ் எங்கள் பக்கம் ஆகிருக்குது சார். கேஸ் எதுக்கு போட்டீங்க நீங்கள்? கேஸ் வந்து போய் நாங்கள் நடத்துகிறோன்ட்டு லேடிஸுக்கு ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க. அதாவது நாங்கள் கட்டணும், எல்லாருக்குமே தெரியுமா, இந்த சரி எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் தான் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து தான் இந்த கோவில் வந்து நம்ம கட்டணும். 18வது வருஷம் இது. இந்த வருஷம் வந்து எல்லாருமே ஏரியாக்காரங்க ஊருக்காரெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். திருவிழா நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ அதை இதை நோட்டீஸ் நம்ம போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்குறோம். நோட்டீஸில் வந்து கமிட்டிக்காரன் போட்டுருக்குறோம். அந்த கமிட்டிக்காரங்கிட்ட டொனேஷனோ சரி பொருள் உதவியோ எது கொடுத்தாலும் கமிட்டிக்காரர்கிட்ட தான் கொடுக்கணும். மீதி பேர் யாரும் வந்தாலும் கொடுக்கக்கூடாது. அதாவது பில் புக்கு நம்ம இடத்துல பில் புக் கொடுக்குறோம். அந்த பில் புக்கு தான் நீங்கள் இது பண்ணணும். சீல் போட்டு கொடுத்துருக்குறோம். அதை தான் பண்ணணும். இது மட்டும் புதுசு இல்லைங்கிறது 18 வருஷம் 17 வருஷமாக அப்படி தான் பண்ண வந்துருக்குறோம். நம்ம இது பில் புக் போடுறோம், சீல் போட்டு அமௌண்ட் கொடுத்துன்னு வரும். அதுபோல் தான் இருக்குது இப்போ இது வரைக்கும். நீங்கள் பார்த்து நம்மளுக்கு ஒரு இது பண்ணணும். ஊருக்காரெல்லாம் திருவிழா நடத்துகிறோம். எல்லாமே கோஆப்ரேஷன் கொடுக்கணும். காவேரி நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் டெம்பிள் ட்ரஸ்ட் கமிட்டி மெம்பரில் நான் ஒரு ஆள், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி. 17 வருஷமாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தின இருக்கோம். இங்கே இருக்கிற அனைவரும் தாய்மார்களும் பெரியவர்களும் எல்லோருமே ஒத்துழைப்பு கொடுத்து இதுவரைக்கும் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதே மாதிரி இந்த வருடமும் நாங்கள் சிறப்பாக நடத்துமாறு அனைவரிடம் வேண்டுகொள்கிறேன். மீண்டும் நான் தலைவர் என்ற முறையில் நான் பேசுகிறேன். கடந்த முறை 17வது வருஷம் திருவிழாவில் கும்பத்து அன்னைக்கு கீ பிரச்சனைனால ஒரு அம்மா என்கிட்ட முடிஞ்சோன்னு நான் திருவிழா நல்லபடியாக நடத்தணும். அதுக்கு அடுத்து 5வது நாள் பொறுத்து கும்பம் நடத்தணும். கமிட்டி சார்புக்கு கும்பம் அம்மனுக்கு கும்பம் நடத்தணும். அன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணனால தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர. இனி அந்த பிரச்சனை வராத எங்கள் கமிட்டி கிட்ட தயவுசெய்து எங்கள் கமிட்டி சார்பாக கேட்டுக்கிறேன். ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா நாங்கள் 18வது வருஷம் திருவிழாவை நல்லபடியாக நடத்தி முடிப்போம்னு நான் இப்போ காவலர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் பெரியவர்கள் சார்பாகவும் தாய்மார்கள் சார்பாகவும் எங்கள் கமிட்டி சார்பாகவும் கேட்டு இதோட இந்த ரிப்போர்ட்டை மீடியாவுக்கு சப்மிட் பண்றோம். நன்றி, வணக்கம். VP2 முன்றத்தினம் கோயில் கமிட்டி VP2 அவர் வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்வாருன்னு நான் கேட்கிறேன். கடைசியாக தலைவர் கூறியது போல் நன்றி விழா வழங்கும் நிகழ்ச்சியில் இந்த முத்துமாரியம்மன் கோவில் ஆரம்பிச்சது 18வது வருஷம். 17 வருஷமாக வெகு சிறப்பாக கூழ் ஊற்றுறதுலேருந்து அம்மனுக்கு படைச்சலிருந்து எல்லாம் முறையாக நடத்தி கொண்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சி இத்தனை வருஷமாக நடந்து வந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு பெரும் ஆதரவு அளித்த காவேரி நகர் வட்டாரவாசி பெரியார் அனைவருக்கும் நன்றி. அதே வகையில் இந்த வருடமும் எல்லாருக்கும் மற்றபடி பொருளுக்கு முன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி வட்டார பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தலைவர், ஜாயின்ட் செக்ரட்டரி, கமிட்டியை சார்ந்த முத்துமாரியம்மன் கோயில் ட்ரஸ்ட் கமிட்டியை சார்ந்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி தாயகியே